ஹே கைஸ், இன்னைக்கு நாம ஷேட் ஆஃப் லவ் சீரீஸ்ல 5வது பாகத்தை பார்க்க போறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கதையை நான் கவின் சொல்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கேன். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரே நபரை இருவர் காதலிக்கும் போது அதுல ஒருத்தரோட காதல் நிழலா மாற வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படும். அந்த மாதிரி என்னோட காதலுக்கும் நிழலா மாற வேண்டிய கட்டாய நிலை ஏற்பட்டுச்சு. அன்னைக்கு நான் மாய்கிட்ட என்ன மெக்கதான் கிரவுண்டு கூட்டிட்டு போனா அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்றதுக்குள்ள மெக்க அது நான் தான் நினைச்சிருப்பான் அப்படின்னு மாறி சொன்னான். அப்ப நான் மெக்க உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டேன். அப்ப அவனும் சொன்னான், மாய் அவளோட காலேஜ் ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கு மெக்க யதார்த்தமா மீட் பண்ணிருக்கான். அதுக்கப்புறம் அவளுக்கு தைஃபாவோட நட்பு கிடைச்சிருக்கு. தைஃபாவோட நட்பு கிடைச்சதுக்கு அப்புறம் மெக்க மீட் பண்றதுக்கு அவளுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு. அப்படிதான் ஒரு நாள் மெக்க மீட் பண்ணும்போது மெக்க சின்ன வயசுல பார்த்ததை பத்தி ஞாபகப்படுத்தி இருக்கு. அன்னைக்கு மாய மெக்க பார்த்திருந்தான். சோ அவளைதான் சொல்றத நினைச்சு அவளும் சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருக்கான் என்ன மாதிரி. அதுக்கப்புறம் மெக்குக்கும் மாய்க்கும் இடையே ஒரு நல்ல நட்பு ஏற்பட்டதா சொல்லிட்டு இருந்தான். அன்னைக்கு மாய் மெக்க காதலிக்கிறதா என்கிட்ட சொல்லல. பட் மெக்க பத்தி அவ சொல்லும் போது அவ முகத்துல ஏற்பட்ட வெக்கமே மாய் மெக்க காதலிக்கிறத அழகா வெளிப்படுத்திட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நானும் யோசிச்சேன், ஃபுட்பால் விளையாடி மெக்க இம்ப்ரெஸ் பண்ணது வேணா நானா இருக்கேன். பட் மெக்க கூட பழகிற வாய்ப்பு மாய்க்கு தான் கிடைச்சது. அப்படி பார்த்தா ஒவ்வொரு முறையும் என்னை நெருக்கமா பார்க்கும் போதெல்லாம் மெக்குக்குள்ள ஏற்படுற மாற்றம் எல்லாமே எனக்கு சொந்தமானது இல்லை அப்படின்னு தோணுச்சு. ஒருவர் நான் ஒரு ஆண், சோ மெக்க என்ன காதலிக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு தோணுச்சு. சோ என்னோட காதல நானே நிழலா மாத்திக்க முடிவு பண்ணேன். பட் ஒரு வருத்தம் அதிகமா இருந்தது. என் காதல் மட்டும் இல்லாம நானே ஒரு நிழலாவே மாறிடுவனும் அப்படிங்கிற ஒரு வருத்தம். எனக்கு கவின்னு ஒருத்தன் இருக்கிறது அதிகபட்சம் 4-5 பேருக்கு மட்டும்தான் தெரியும். அப்பதான் அந்த விதி என் வாழ்க்கையை மாத்த என் அப்பாவை என் வாழ்க்கைக்குள்ள கொண்டு வந்துச்சு. எஸ், என் அப்பா உயிரோட இருந்தார். ஒரு நாள் நானும் என் அம்மாவும் வழக்கம் போல ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கோம். அப்ப காலிங் பெல் சத்தம் கேட்டு நான் பார்க்க போனேன். அப்ப அங்க ஒருத்தர் பெங்குவான்கிற ஒரு லேடியை தேடி வந்திருந்தார். நானும் அப்படி யாரும் இங்க இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே என் அம்மா வெளியே வந்தாங்க. நான் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கிறத பார்த்து பதட்டமாகி ஓடி வந்து என் குழந்தைங்களை விட்டு தள்ளியே இரு, அவங்க கிட்ட நெருங்காத அப்படின்னு சொல்லி என்னை உள்ள கூட்டிட்டு போக ட்ரை பண்ணாங்க. அப்ப அந்த மனுஷன், பிங்குவான் நீ இங்கதான் இருக்கியா, உன்னை எங்கெல்லாம் தேடின தெரியுமா, என் கூட வந்துரு, நமக்கு ஒரு பையன் இருக்கான்ல அவ இங்க, அப்படி இப்படின்னு பேசிட்டு இருந்தார். பட் என் அம்மா அத காதலியே வாங்காம என்னை உள்ள கூட்டிட்டு வந்து நாம இங்க இருக்க கூடாது, அவ எப்படி நம்மளை கண்டுபிடிச்சா அப்படின்னு புலம்பிட்டு இருந்தாங்க. அப்ப நான், யாருமா அது, ஒருவேளை அவர்தான் என்னோட அப்பாவா அப்படின்னு கேட்டேன். பட் என் அம்மா, உன் அப்பா எப்பவோ இறந்துட்டாரு, தேவையில்லாம பேசாத, நீ ஃபர்ஸ்ட் உன்னோட ரூமுக்கு போ, நான் சொல்ற வரை கீழே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன மேல அனுப்புனாங்க. பட் என்னால அமைதியா இருக்க முடியல. சோ நான் ஒரு போட்டோ எடுத்து என் மாமா கிட்ட கொடுத்து விசாரிக்க சொன்னேன். அவரு விசாரிச்சு அவரோட அட்ரஸ வாங்கி கொடுத்தாரு. எப்படி என் அம்மா எதுவும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு முடிவு பண்ணி அவர்கிட்டே கேட்டுலான்னு அவரை பார்க்க போ. நான் நினைச்ச மாதிரியே அவர்தான் என் அப்பான்னு சொன்னார். அப்ப நான், சரி அப்ப எதுக்காக உங்களை விட்டு பிரிச்சு வச்சு என்னை பாதுகாக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு கேட்டேன். அப்ப என் அப்பாவும் சொன்னார், நான் தான் டிராகன் குரூப் ஆஃப் கம்பெனியோட ஒரே லீகல் வாரிசு. நம்ம ஃபேமிலிக்குள்ள சில கொள்கைகள் இருந்தது. நம்ம குடும்பத்துல ஆண் வாரிசுக்கு எல்லாமே கிடைக்கும், பணம், பவர், ப்ராப்பர்ட்டி எல்லாமே. அதே பெண் குழந்தைனா எதுவுமே கிடைக்காது. அந்த பெண் குழந்தைய பண்ணைக்கு வேலைக்கு அனுப்பிடுவாங்க. ஒருவேளை பெண் குழந்தை மட்டும்தான் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அந்த பெண் குழந்தையோட ஆண் வாரிசு டிராகன் குடும்ப சரணை மையத்துக்கும் அந்த ஆண் குழந்தைக்கு எல்லாமே கிடைக்கும். இந்த டிராகன் ஃபேமிலியில பிறகுற ஒவ்வொரு ஆண் குழந்தையோட முக்கியமான கடமை எனக்கு தெரியுமா கவின், இந்த பிளட் லைன்ல பாதுகாக்கிறது. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில வளர்ந்தவன் தான் நான். எனக்கும் ஆணுங்கிற அதிகார போதை இருந்தது. அப்பதான் உன் அம்மாவை நான் பார்த்தேன். எங்க ஃபேமிலிக்கு நெக் பில்லோ செஞ்சு கொடுக்கறதுக்காக உன் அம்மா அவளோட அம்மாவோட வந்திருந்தா. உன் அம்மாவை பார்த்ததும் என் குழந்தைங்களுக்கு அம்மாவை இருக்கிற தகுதி அவளுக்கு மட்டும்தான் இருக்கு அப்படின்னு நான் முடிவு பண்ணேன். உன் அம்மா அதுக்கு ஒத்துக்கல.
சோ நான் கட்டாயப்படுத்திட்டேன். நான் பண்ணது தப்புதான். பட் இப்ப வர நான் காதலிக்கிறது உன் அம்மாவை மட்டும்தான் கவின். உன் அம்மாவும் என்ன மன்னிச்சு என் கூட வாழ ஆரம்பிச்சு. பட் மாதங்கள் ஆக ஆக எங்களுக்கு குழந்தை தனியலைன்னு உன் தாத்தா என்ன செகண்ட் மேரேஜ் பண்ணிக்க சொல்லி கட்டாயப்படுத்தினார். எனக்கும் இப்ப வேற வழி இல்லை. சோ நான் செகண்ட் மேரேஜ் பண்ணிக்க வேண்டிய கட்டாய சூழ்நிலை. பட் அப்பவும் ஆண் குழந்தை பெத்துக்கிட்டா உனக்கு எல்லாமே கிடைக்கும், என்னோட காதலை தவிர அப்படின்னு சொல்லிதான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். எப்படி இருந்தாலும் உன் அம்மா என்ன வெறுக்கிறதுக்கு அது 2வது காரணமா இருந்துச்சு. அடுத்து என் கல்யாண நாள் அன்னைக்கு உன் பாட்டிய, அதாவது உன் அம்மாவோட அம்மாவை யாரோ ஷூட் பண்ணிட்டாங்க. அதையும் நான் தான் பண்ணேன்னு உன் அம்மா அதை முழுசா நம்பி என்னை விட்டு ஓடி வந்துட்டான். அவளை இத்தனை வருஷமா நான் தேடிட்டு தான் இருக்கேன் கவின். பட் என்னால் அவளை கண்டுபிடிக்கவே முடியல. இப்ப ரீசெண்டா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உன் சித்தி எனக்காக ஒரு நெக் பில்லோ வாங்கி கொடுத்தான். அதுல உன் அம்மாவோட மைல் சிக்னேச்சரை வச்சுதான் உங்களை கண்டுபிடிக்க முடியுது. நான் சொல்றதெல்லாம் நீ நம்புறியா இல்லையான்னு எனக்கு தெரியல கவின். பட் இப்ப நீ டிராகன் குரூப் ஆஃப் ஃபேமிலிக்கு ரொம்ப தேவை. எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா கவின். எஸ், எனக்கு ஒரு பொண்ணு இருக்கு. பட் அவளை பண்ணைக்கு அனுப்புறதுலாம் எனக்கு விருப்பம் இல்லை. அவளை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கட்டாயப்படுத்தவும் எனக்கு விருப்பம் இல்லை. நீ மட்டும் டிராகன் வாரிசா மாறலைன்னா உன் தாத்தா என் பொண்ண நான் மேல சொன்ன எதையாவது ஒண்ணு பண்ண வைப்பாரு. இதுல என் ஃபேமிலி நல்லது மட்டும் இல்லை கவின், உன் அம்மா அப்புறம் மாயோட சந்தோஷமா இருக்கு. நீ மட்டும் வாரிசா மாறினா அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் உன்னால பண்ண முடியும் கவின் அப்படின்னு சொன்னாரு. அப்ப நான் மாயா, உங்களுக்கு மாயை பத்தி எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டேன். அப்ப என் அப்பா, உன் அம்மாவை கண்டுபிடிச்சு எனக்கு மாயை கண்டுபிடிக்கிறதா கஷ்டமா இருக்கும். நான் உன்னை பார்க்க வந்த அன்னைக்கு மாயா அவளோட ஆபீஸ்க்கு போய் மீட் பண்ணிட்டேன். அவகிட்ட எல்லாத்தையும் சொன்னேன். ஏன் அவ உன்கிட்ட எதுவும் சொல்லலையா அப்படின்னு கேட்டார். அப்புறம் எனக்கு தெரியும்டா, திடீர்னு நான் இப்படி வந்து நான் தான் உங்களோட அப்பா அப்படின்னு சொன்னா அதை ஏத்துக்க கஷ்டமா இருக்கும். பட் நீங்க தான் என்னோட குழந்தைங்கிறத நான் முழுசா நம்புறேன். பட் உனக்காகவும் மற்றவங்களுக்காகவும் டிஎன்ஏ டெஸ்டும் கொடுத்துருக்கேன். அந்த ரிப்போர்ட்டை பார்த்ததுக்கு அப்புறமாவது நான் சொன்னதை நம்பி நீ என் கூட வருவேன் நம்புறேன்னு சொல்லி என்னை அனுப்பி வச்சார். நானும் வீட்டுக்கு வந்து அன்னைக்கு நான் டிஎன்ஏ டெஸ்ட்டை விட மாயை பத்தி தான் அதிகம் யோசிச்சேன். மாயை என்கிட்ட போய் சொன்னான் அப்படி. எஸ், என் அப்பா வீட்டுக்கு வந்த அன்னைக்கு அப்பவே மாய்க்கு கால் பண்ணி நடந்ததை சொல்லி நீ பத்திரமா இரு மாய் அப்படின்னு சொன்ன. அதுக்கப்புறம் ஈவினிங் அவ வந்ததுக்கு அப்புறம் கூட காலையில நடந்ததை பத்தி அவகிட்ட சொல்லி உனக்கு இதை பத்தி ஏதாவது தெரியுமா மாய், நீ என்ன நினைக்கிறன்னு கேட்டேன். அப்பவும் மாய், எனக்கும் உன்ன மாதிரி எதுவும் தெரியாது கவின் அப்படின்னு தான் சொன்ன. அவ ஏன் இப்படி பண்ணான், என்கிட்ட ஏன் மறைக்கணும்னு நினைக்கிறான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தான். அப்ப மாய் என்ன சாப்பிட கூப்பிட உள்ளவன். அப்ப நான் மறுபடியும் அவகிட்ட கேட்டேன், அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்த அங்கிளை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா மாய், எனக்கு அவரோட ஞாபகமாவே இருக்கு அப்படின்னு கேட்டேன். அப்பவும் மாய், எனக்கு எப்படி தெரியும் கவின், எனக்கு தெரியாது அப்படின்னு போய் சொன்ன. அந்த நிமிஷம் மாய்க்கு கூட என் மேல அக்கறை இல்லைல்ல அப்படின்னு தோணுச்சு. ஒரு நமட்டு சிரிப்பு மட்டும் அவளை பார்த்து சிரிச்சு. அடுத்த நாளே டிஎன்ஏ ரிப்போர்ட் வந்துச்சு. நான் அவரோட பையன் தான் உறுதியாச்சு. அப்படின்னா என் அப்பா சொன்ன எல்லாமே உண்டு. என் அம்மா போய் சொல்லியிருக்காங்க. என் அப்பா சொன்ன மாதிரி அவரை பழி வாங்குறதுக்காக தான் என்ன இப்படி வளர்த்துருக்காங்களா? அவ்வளவுதான் என்னோட வேல்யூவா? இவ்வளவு நாள் நான் பட்ட கஷ்டம் எல்லாமே என் அம்மாவோட ஈகோ சாட்டிஸ்பேக்ஷனுக்காக மட்டும்தான் அப்படின்னு எனக்கு ஒரு வித வெறுப்பு ஏற்பட்டுச்சு. என்னோட ஹேரை நானே கட் பண்ணேன். வீட்டை விட்டு வெளியே போக நினைச்சு நான் கிளம்புனேன். அப்ப என் அம்மா என்னை தடுக்க முயற்சி பண்ணாங்க. அப்ப அவங்க கையில அந்த டிஎன்ஏ ரிப்போர்ட்டை வச்சு, இத்தனை வருஷமா என்ன பொண்ணா மாதிரி சொல்லி டார்ச்சர் பண்ணிருக்கீங்கல்லம்மா, எதுக்காக அப்படி பண்ணீங்க? எப்ப கேட்டாலும் எல்லாம் உன் நல்லதுக்காக தான் கவின், உன்னை பாதுகாக்க தான் கவின்னு சொல்லுவீங்கல்ல. யாருக்கிட்ட இருந்துமா? என் அப்பா கிட்ட இருந்தா. அவருக்கு என்ன காயப்படுத்துற எண்ணமே இல்லையேம்மா. எதுக்குன்னு நான் சொல்லட்டுமா? உங்களுக்கு என் அப்பாவை பழிவாங்க, என் அப்பாவோட அந்த வம்சம் இல்லாம போகும். என்னால அந்த குடும்பம் தலைக்க கூடாது. அதுக்கு தானே எத்தனை முறை நான் உங்களால காயப்பட்டிருப்பேன். எத்தனை முறை நான் உங்ககிட்ட கெஞ்சிருப்பேன், இப்படி பண்ணாதீங்கம்மான்னு. உங்களை பொறுத்தவரை நான் அப்பாவை பழி வாங்குறதுக்கு கிடைச்ச ஆயுதம் மட்டும்தான்.
அவ்வளவுதானே. நான் நீங்க பெத்த பையன் தானம்மா. என் மேல கொஞ்சம் கூட பாசம் கிடையாதம்மா உங்களுக்கு. இது எல்லாத்தையுமே உங்களோட சுயநலத்துக்காக பண்ணுவீங்க நான் நினைச்சதே இல்லம்மா. இதோட நிறுத்திக்கோ. இதுக்கு மேலே உங்களோட ஆயுதமா நான் இருக்க போறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்புனேன். அப்ப மாய் ஓடி வந்து, எங்க போற கவின், நிஜமாவே என்னை விட்டு போறியா அப்படின்னு கேட்டேன். இப்ப நான், உனக்கு எதுவுமே தெரியாதுல்ல மாய். அப்பா உன்னை ஆபீஸ் பார்க்க வந்தாருல்ல, அதுவும் அவர் வீட்டுக்கு வந்த அன்னைக்கு. இப்பவும் நீ சொல்லுவியா மாய் உனக்கு எதுவுமே தெரியாதுன்னு? உனக்கு முன்னாடியே தெரியும்ல. பட் உனக்கு கூட என் வாழ்க்கை மேல அக்கறை இல்லாம போச்சு இல்ல. நான் எப்பவுமே நினைப்பேன் மாய், நாம 2 பேருமே வேற வேற கிடையாது அப்படி. பட் அது அப்படி இல்லைங்கிறத நீ புரிய வச்சுட்ட மாய். இங்க எல்லாருமே சுயநலவாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு நான் என் அம்மா மாறி 2 பேரையும் விட்டுட்டு என் அப்பா கூட போனேன்.